கிறிஸ்துவுக்குள் நமக்குள் இருக்கிற சுதந்திரம் என்கிற காரியத்தை குறித்து சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சுதந்திரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கிறோம்? பிதாவுடைய நேரடியான சுதந்திரவாளியாகவும், போன வாரம் பார்த்தோம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்கள் பார்த்தோம். தேவனுக்கு சுதந்திரவாளியும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியுமாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நல்ல கவனிக்க வேண்டும். பிதாவுடைய சுதந்திரத்தை குறித்து போன வாரம் நம்ம பார்த்தோம். பிதாவுடைய ஆசீர்வாதங்கள் என்ன, பிதா மூலமாய் நமக்கு வந்திருக்கிறது என்ன, 2 குமாரர்களை ஒருவன் தவறும் பொழுது இன்னொரு குமாரனை வைத்து அவர் மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஓகே, இப்பொழுது என்ன என்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுதந்திரம் என்ன? கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நான் கேட்கிறேன், உடன் சுதந்திரவாளி என்றால் என்ன? ஒரு அண்ணன் ஒரு தம்பி, அக்காலாம் வராது, அண்ணன் தம்பிகளுக்குள்ளதான் உடன் சுதந்திரம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தால் அந்த 2 பிள்ளைகளுமே உடன் சுதந்திரவாளிகளாக தகப்பனுக்கு இருக்கிறார்கள். ஸோ அப்படிதான் இப்பொழுதைக்கு பிதாவுடைய அந்த எப்படி சொல்றது, பிதாவுடைய மகிமை, பிதாவுடைய காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் நாம் ரட்சிக்கப்பட்டபடியினால், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறபடியால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். என்ன சொல்ல வரேன்னா, போன வாரம் சொல்லிட்டேன் சின்ன விஷயத்தை, கிறிஸ்துவை போலவே நம்மையும் சுதந்திரவாளியாக மாற்றிவிட்டார். கிறிஸ்துவுக்கு உண்டான சகல சுதந்திரமும், சகல ஆசீர்வாதமும், சகல அதிகாரமும், சகல வல்லமையையும் நம் கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக நாம் இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் உடன் சுதந்திரவாளி. எப்படி மாற்றப்பட்டிருக்கிறோம்? எங்கோ இருந்த நம்ம, எனக்கு இயேசு கிறிஸ்துவை நினைச்சா வியப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தேவனுடைய சாயலா இருந்து, தேவனுடைய ரூபமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலானார் என்று வேதம் எழுதியிருக்கிறது. ஒரு தேவன், தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிதா என்று, கிறிஸ்துவுடைய பிதாவாக அவரை எப்பொழுதுமே காட்டிக் கொண்டிருந்தவர், இன்று நமக்கும் பிதா என்று இயேசு கிறிஸ்து நமக்கு அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்தது போல யாருமே செய்ய முடியாதுங்க இந்த பூமியில. ஏனென்று கேட்டால், முக்கியமாக ஒரு விஷயத்தை, சுதந்திரத்தை பற்றி பேசுவதால் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக கிறிஸ்து இருக்கிற அதே ஸ்தலத்துல நம்மையும் கொண்டு போய் உட்கார வைக்கும்படியாக கிறிஸ்துவே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அவர் இருக்கிற இடத்துல நம்மையும் கொண்டு போய் நிற்க, யோசிச்சு பாருங்களேன், இது என்ன அன்பு! அல்லேலூயா. நான் கேட்கிறேன், அந்த கெட்ட குமாரன் கதையை திரும்ப கொண்டு வரேன். அந்த கெட்ட குமாரனை மீட்கும்படியாக மூத்த குமாரன் போவான் என்று சொன்னால் போயிருப்பானா? போலியே. அவன் சின்னவன் வரும் பொழுது கொண்டாட்டத்தை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் தான் வருது. எப்படி இவன் இந்த மாதிரி பண்ணலாம், போயிட்டு வந்தவனுக்கு இவ்வளோ கொண்டாட்டமா அப்படின்னு கோபம் தான் வருது அவனுக்கு. நான் சொல்லுகிறேன், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக நாம் இருக்கிறோம் என்று சொல்வது என்னவென்று கேட்டால், நீங்களும் கிறிஸ்துவை போலவே அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். பிதா எவ்வளவாய் கிறிஸ்துவுக்குள் அன்பு கூறுகிறாரோ, கிறிஸ்துவுக்கு என்னவெல்லாம் சுதந்திரம் பிதா கொடுத்து வைத்திருக்கிறாரோ, அந்த சுதந்திரங்களை உனக்கும் எனக்கும் கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்றது உண்மையாக இருக்கிறது. ஆமென். வாசிங்களா சில வசனங்களை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ம் 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 போதும், நிறுத்துங்க. நல்லா கவனிங்க. இந்த விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா,
பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்னு நம்ம பார்க்கிறோம். ஆதாம் மூலமாய் விழுந்து போன ஜனமாய் இருந்த நம்மை, புறஜாதியா இருந்த நம்மை கிறிஸ்து நம்மை மீட்டிருக்கிறார். எப்படி மீட்டிருக்கிறார் என்று சொன்னால் 17ஆம் வசனம் பாருங்க. அல்லாமல் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியின் ஈவின் பலனாகிய பூரணத்தையும் கிறிஸ்து என்னும் ஒருவராலே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாவே. ஜீவனை அடைந்து ஆளுகை செய்யும்படியாக கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்து எப்படி இப்போ ஆளுகை செய்து பிதாவுடைய வலது பரிசத்துல உட்கார்ந்து அவர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. அதே போல இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது. அப்பொழுது அந்த அரசாட்சியில நீங்களும் நானும் ஆளுகை செய்கிறவர்களா இருக்க போகிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றி வருகிறோமே, எங்களுக்கு என்ன அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் உண்டு. அதே போல நான் வரும் பொழுது நீங்கள் கோத்திரத்துக்கு தலைவர்களாக நீங்கள் உங்களை ஆளுகை செய்வர்களாக உங்களை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரவாளி என்று சொல்லும் பொழுது உடன் ஒரு அண்ணன் நமக்கு, அவர் சொல்லுங்க, ஒரு அண்ணனாக இருக்கிறார். அவர் அப்படித்தான் நம்மை பார்க்கிறார். நம்மை சகோதரர்கள் என்று சொல்லி அவர் பார்க்கிறார், சகோதரிகள் என்று சொல்லி பார்க்கிறார். நாம் ஒருவராலே பிறந்திருக்கிறோம் என்று போன வாரத்தில் பார்த்தோம். ஒரே ஒரு பிதாவாலே நாம் பிறந்திருக்கிறோம் என்று பார்த்தோம். ஒருவராலே பிறந்திருக்கிற நாம், இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாகவே பிறந்தவர். அவர் ஆதியில் அந்தத்தோடு அவர் பிதாவோடு இருக்கிறார். ஆனால் நாம் எப்பொழுது பிறந்தோம் என்று சொன்னால், ஆதாம் மூலமாய் ஆதாம் பிறந்த பொழுது அவனுக்குள்ளாய் வந்த பிள்ளைகளாக நாம் பிறந்தோம். ஆதாமுக்குள்ளாக சரீரம் மண்ணிலிருந்து எடுத்தார், ஆனால் ஜீவனையோ தன்னுடைய சுவாச நாசியிலிருந்து அவர் ஊதினார். எனவே அவருக்குள்ள இருந்த மூச்சு தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அவரால் கைகளால் உருவாக்கப்பட்டு அவருடைய சுவாசத்தால் இயங்குகிற ஒரு நபராய் இருக்கப்படினால், கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு பிள்ளையாய் அவர் இருக்கிறாரோ அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறோம் என்பதை உண்மை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த பூமியில கிறிஸ்து இருப்பார் என்றால் என்னென்னலாம் செய்வாரோ, என்னென்ன அற்புதம் செய்வாரோ, என்னென்ன அதிசயம் செய்வாரோ அதையெல்லாம் நீங்களும் நானும் செய்யும்படியாக நாம் கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். முடியும். நீங்க நினைக்கிறீங்க, ஐயா இயேசுவை போல நான் வாழ முடியுமா, இயேசுவை போல நான் அற்புதங்களை செய்ய முடியுமா, இயேசு அதிசயங்களை செய்தது போல நான் செய்ய முடியுமா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று தான் சொல்லி போயிருக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் பிதாவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் என்று அவர் அறிந்தபடியால் இந்த வார்த்தையை அவர் சொல்லி போயிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யறோம், நம்ம யாருமே இல்லை, நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு நாமளே என்ன பண்றோம், பயங்கரமா இது பண்ணோம். எபேசியர் வாங்க, எப்படி எல்லாம் 1:3 வாசிங்க. எபேசியர்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். உங்களுக்கு இந்த வார்த்தை வந்த உடனே புரிஞ்சிருக்கணுமே, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அப்படின்னா மேலையும் கீழையும் சரி, உன்னதங்களில் சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரா, ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே ஆசீர்வாதம் நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். 1 பேதுரு 1:18-19 வாசியுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்றும் சடங்குகள் என்று உங்களை வாசிங்க மீட்காமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருப்பது
அவரை போல மாற்றுவதற்காகத்தான். ஆமென் சொல்லுங்க. அவரை போல மாற்றுவதற்காக தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன கிறிஸ்துவின் அன்பு மிகப்பெரியது என்று சொன்னேன். ஏனென்று கேட்டால் அவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது பாருங்களேன். இப்போ நான் ஒரு போஸ்டிங்ல இருக்கிறேன், நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னா என் போஸ்டிங்கு ஒருத்தனை கொண்டு வர, அதுவும் தகுதி இல்லாத, கொஞ்சம் கூட அதுக்கு தகுதி இல்லை, அதுக்கான ஒரு இதுவுமே இல்லை, அவனை கொண்டு வருவதற்கு நான் யோசிப்போமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. உங்க சுதந்திரத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா? நான் உங்களை கேட்கிறேன் கேள்வி. உங்க சொத்தை மற்றவங்க பேர்ல எழுதுவீங்களா? சொல்லுங்க. எழுத மாட்டீங்கல்ல. இயேசு என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாரு? அவர் சொத்தை அவருக்கு ஈக்குவலா சுதந்திரம் கொடுப்பதற்காக, நான் எப்படி இருக்கணும், எனக்கு இருக்கிறது, எனக்கு உண்டானதெல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இவன் ஏற்கனவே தவறா இருந்தாலும் குறையா இருந்தாலும், இதுல என்ன ஹைலைட்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லவங்களா இருந்தா உங்களுக்கு கூப்பிட்டு சொத்தை கொடுத்து, ஓகே சூப்பர், நல்லா இருக்க, வெரி குட், உன்னை பாராட்டி அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் உடன் சுதந்திரவாளியா நீ மாறிக்கோ, இனி நானும் நீயும் அண்ணன் தம்பிங்க, இனி எல்லா ஷேரும் உனக்கு, என்னுடையதெல்லாம் உம்முடையதெல்லாம் என்னுடையது, நாம் 2 பேரும் ஒன்னா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் தகுதி இல்லாத இருந்த பொழுது, நல்ல கவனிங்க இந்த விஷயத்த, தகுதி இல்லாமல் இருந்த பொழுது, அதாவது பிதாவுக்கு பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை இழந்த பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை இழந்த பொழுது, அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவே கீழே இறங்கி வந்து உங்களுக்கு தேவையான பலியை செலுத்தி என்ன வேணுமோ, அதாவது இவன் என்னுடைய சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதியை உங்களுக்கு கொடுத்து, அந்த தகுதியுடையவனாய் உங்களை மாற்றி இப்பொழுது அவருடைய வலது பரிசுத்தத்திலே உங்களை வந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த பூமியில நான் சொன்னது போல உங்க சுதந்திரத்தை ஒருத்தருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படியே விட்டு கொடுத்தாலும் நம்மளை விட மேல ஏதோ நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா விட்டு கொடுப்போம். ஆனால் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக பலியானதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். என்ன சொல்ல வரேன்னா, கொஞ்சமும் தகுதி இல்லாத, ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத நம்மை இயேசு கிறிஸ்து அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். எபேசியில இன்னொரு வசனம் இருக்கும் பாருங்க, 2:6 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஐயா, நான் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்களை உன்னதங்களிலே அவரோடு கூட, யாரோட? இயேசு கிறிஸ்துவின் வலது பரிசுத்தத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து மறந்து விடாத. இப்போதான் கொஞ்சம் லைட் அடிக்கணும். அப்ப நான் இந்த பூமியில இருந்தாலும் நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு உரியவன். சொல்லுங்க. நான் இந்த பூமியில இந்த சரீரத்துல வாழ்ந்தாலும் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, கிறிஸ்துவுக்கு உரியவனாய் இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு சுதந்திரவாளியாய் நான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்ல வர்றதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அப்ப கிறிஸ்துவ நானும் ஈக்குவலா அப்படின்னு யோசிக்கிறேன். ஈக்குவல் தான் உண்மையை சொல்ல போனா, சரிங்களா? அப்படிதான் உங்களை கொண்டு போய் பார்க்கறாரு. நீங்க அவரை போல மாறும் பொழுது பெருமை என்பது நமக்குள்ள வராது. ஆனா இந்த பூமியில நீங்க மாம்சத்தில் இருக்கிறதுனால இப்படி பேசும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ, கிறிஸ்துவை விட பெரிய, கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா என்ன கொண்டு போய் நிறுத்துறீங்க, அவருக்கு உடன் சுதந்திர வழியா என்ன கொண்டு போய் வைக்கிறீங்க நீங்க இப்போ சொல்லலாம். ஆனால் உங்கள் சரீரம் மறுரூபமாக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை போலவே நீங்கள் மாறும் பொழுது, எல்லாரும் அப்படி மாறும் பொழுது, அப்பொழுது உங்களுக்குள்ள மேட்டின்மை, பெருமைகள் எதுவுமே வராது. இயேசுவையே நீங்கள் உயர்த்த ஆரம்பித்து விடுவீர்கள். என்னதான் உங்களுக்கு ஈக்குவலா அவர் வந்து நம்மளை விட மூத்த சகோதரனா இருக்கிறாரு, அவரை நீங்கள் உயர்த்துவீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அன்பை அவர் செய்திருக்கிறாரே, நம்ம மேல ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறாரே. இன்னும் ஒரு சில வார்த்தைகள், எப்படியெல்லாம் அவர் நம்மளை சேர்க்கறதுக்கு எவ்வளவு இது பண்ணியிருக்கிறாரு, நாம எப்படி இருந்தோம், நம்ம எப்படியெல்லாம் சேர்த்திருக்கிறாரு குறித்து எபிரேயர் 2:15 வாசியுங்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும், ஜீவ காலமெல்லாம் எப்படி இருந்தோமா? வாசிங்க. அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களாக மரண பயத்தினாலே இருந்த நம்மை யாவரையும் விடுதலை பண்ணும்படியாகவும் அப்படியானார். எப்படியானார்? முன்னாடி வசனம் வாசிங்க.
ஆதலால் ம். பிள்ளைகள் மாம்சத்தையும் ம். இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க பிள்ளைகள், இங்க இப்பவாச்சும் புரியணும் கொஞ்சம். பிள்ளைகள், அவர் பிள்ளைகள் நாம தான். பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய இந்த பூமியில இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாராம்? வாசிங்க. அவரும் ஆ. அவர்களைப் போல மாம்சத்தையும் ஆ. இரத்தத்தையும் உடையவரானார். ஆ. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை ஆ. தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, மரணத்துக்கு அதிகாரியாக இந்த பிசாசை அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார். எதற்காக அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் பூமிக்கு வந்தார்? மரணத்தின் அதிகாரியான பிசாசை வென்று அவனை ஜெயித்து மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். ஜீவகாலமெல்லாம் மரண பயம். நான் சொல்லட்டுமா, நீங்க மரண பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகத்திலேயே மரணத்தை குறித்து பயப்படாம இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சாவை குறித்து பயப்படவே கூடாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுக்காக இப்போ உடனே சாவுறது நம்ம பேசுறது கிடையாது. நல்ல பூரணமா வாழணும். நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. பிள்ளைங்களை பார்க்கணும், பேரன் பிள்ளைங்களை பார்க்கணும், ஊழியத்தை உயர்த்தணும், எவ்வளோ காரியங்கள் இருக்குது இந்த பூமியில. பவுல் சொல்றாரு, நான் இந்த பூமியை விட்டு கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு நலமா இருக்கும், ஆனால் இந்த சரீரத்தில் இருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும் என்பதனால நான் என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல. நான் இந்த பூமியில இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் இருந்தா 10 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன், 10 பேருக்கு இந்த விஷயத்த செய்வேன், இந்த சரீரத்திலிருந்து என்னென்னலாம் நன்மை செய்ய முடியும் அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயிட்டா நான் ஹாப்பியா இருப்பேன், நான் மட்டும் ஹாப்பியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன், ஹாப்பியா இருப்பேன். ஆனா உங்களுக்கு என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு வருத்தப்படுறார் பவுல். அதனாலதான் சொல்றேன், இந்த பூமியில வாழ்வது மிக முக்கியமான காரியம். சில பேர் உடனே ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன முடிவு? எதுக்கு வாழணும், செத்துட்டா ஒரு வழியா போயிடும் அப்படின்னு. சாகிறது ஈஸி தான், வாழ்றதுதான் கஷ்டம். சொல்லுங்க. சில பேர் வேற மாதிரி நினைக்கிறாங்க. சாகிறதான் கஷ்டங்க, வாழ்றதுதான் என்னது? வாழ்றதுதான் கஷ்டம். இங்க வாழணுங்க, வாழ்ந்து இருக்கணும், சுகமா இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அப்படியே வாருங்கள், உங்களோட ஒரு சில வார்த்தைகளை ரோமர் 7ஆம் அதிகாரம் 4 6 வரலாம் வாசிங்க. எப்படி நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாக மாறிவிட்டீர்கள். நல்லா புரிந்துக்கோங்க இந்த விஷயத்த. நீங்கள் இப்பொழுது மரண காலமெல்லாம் அடிமைத்திருந்த பிசாசின் பிள்ளைகள் அல்ல. நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் வழியாய் வந்த தாய் தகப்பன் பிள்ளைகளும் அல்ல, இந்த பூமிக்குரியவர்களும் அல்ல. அந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசியிருப்பார் 7ஆம் அதிகாரத்துல. பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் என்பது ஒரு புருஷனை உடைய ஒரு ஸ்திரீ, அந்த புருஷன் உயிரோடு இருக்கிற வரையிலும் அந்த புருஷனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு அவனுக்கு அடங்கி அவன் ஒருவருக்கே அவள் மனைவியா இருக்க வேண்டும். அதுபோல நியாயப்பிரமாணத்துக்கு கட்டப்பட்டிருந்தீங்க. ஆனால் புருஷன் மரித்த பின்பு என்ன பண்ணலாம்? வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணலாம். அதுக்காக ஊர் சுத்தத்துக்காக சொல்ல, அவன் சொல்றாரு, வேறு ஏதாவது கிறிஸ்துவுக்கு உடன்பட்ட ஒருவனை திருமணம் செய்யலாம். அதுபோல நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் மரித்தவர்களாகி கிறிஸ்து என்னும் வேறொரு புருஷனுக்கு நீங்கள் நியமிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டீர்கள் என்று சொல்லி அங்கே சொல்ல வருகிறார். அப்போ நாம யாருடையவர்கள் என்று போட்டிருக்கிறது வாசிங்க இப்போ அந்த வசனத்தை. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். வாசிங்க. என்னும் வேறொருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்படாத ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம், நியாயப்பிரமாணம்னா என்னன்னு முதல்ல கேட்டுறாதீங்க. மோசேயின் நாட்கள்ல கட்டளைகளையும் கற்பனைகளையும் மலையின் மேல போய் எழுதிட்டு வந்தாரு. கையினால் எழுதப்பட்ட கற்பனைகள் இது எல்லாமே. அதை ஃபாலோ பண்ணுறவன் பிழைப்பான்ட்டு பைபிள் எழுதியிருக்குது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பிழைப்பீங்கன்னு எழுதியிருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா, அதை ஃபாலோ பண்ண முடியல. நான் போன வாரம் தியானிக்கும் பொழுது ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பார்த்தேன், ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, நியாயப்பிரமாணம் ஏன் வந்துச்சு
அப்படின்னு பார்க்கும்போது ரோமர்ல 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் போனீங்கன்னா அங்க நியாயப்பிரமாணம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது என்றால் நம்முடைய பாவம் இன்னதென்று காட்டுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கு, பாவத்தை கண்ணாடி வச்சு தோ பாரு உனக்குள்ள இருக்குது பாரு, இங்க பாரு கண்ணாடி மாதிரி காட்டுறாரு. இதெல்லாம் செய்யாம தான் நீ பிழைப்பான்னு சொல்லிட்டு காட்ட காட்ட அது என்ன பண்ணுதுன்னா, நியாயப்பிரமாணம் பார்க்க பார்க்க நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள இதெல்லாம் இருக்குதா, இன்னும் இருக்குது சொல்லிட்டு அந்த நியாயப்பிரமாணம் பாவத்திலே மிகுந்த பாகமுள்ளதா என்னை மாற்றுகிறது. அதுக்கு முன்னாடி கூட ஃப்ரீயா இருந்தேன் கொஞ்சம், ஆனா இப்ப நம்ம கூட யோசிக்கணும் பாருங்களேன், ரட்சிக்கப்பட முன்னாடி கூட கொஞ்சம் ஜாலியா இருந்த மாதிரி இருந்ததுங்க, ஏதோ ஜாலியா நான் பாட்டு இஷ்டத்துக்கு போன இஷ்டத்துக்கு வந்தேங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா நான் என்னமோ அப்படியே ஒரு மாதிரி சுதந்திரம் இல்லாத மாதிரி, ஏதோ ஒரு மாதிரி என்ன கட்டி போட்ட மாதிரி இருக்குங்க. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, எப்படி ரட்சிக்கப்படாத மாதிரி நல்லா இருந்த மாதிரி, இப்ப வந்தா இதை பண்ணாத இப்படி போவாத அப்படி போவாதன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம் பாருங்க வாழ்க்கையில. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18 இருந்து 24 வரலும் வாசிங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி அறிகிறதுமான மலையினிடத்துக்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்றாகிய இவைகளிடத்துக்கும் எக்கால முழக்கெடுத்தினத்துக்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்துக்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. நல்லா நீங்க வந்து சேரவில்லைன்னா, நீங்க அன்னைக்கு மோசே மலையாண்ட நின்னுகிட்டு பேசும் பொழுது, சரிங்களா, நீங்கள் அந்த மலைகிட்ட சேரல, அதாவது மலையை தொடுகிறோன்னு சாவான்னு சொல்லியிருந்தாரு அன்னைக்கு. யாரும் மலையை தொடக்கூடாது மோசே, மலைக்கிட்ட யாரும் வரக்கூடாது, என்னை அந்த மலையை தொடரவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மோசேக்கு மிகுந்த பயங்கரமான கட்டளையை அவர் கொடுத்திருந்தார். இங்க சொல்றாரு, நீங்க அன்னைக்கு மோசே கொடுத்த கட்டளையின்படி நீங்க மலைகிட்டையும் மந்தாரகிட்டையும் நீங்க அங்க போய் அந்த மலைகிட்ட போய் சேரல. வாசிங்க. அந்த சத்தத்தை கேட்டவர்கள், யாரோட சத்தம்? ஆண்டவர் சொன்ன அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் எங்கிட்ட பேச வேணாம், மோசே நீ எங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறிண்டு, ஒரு மிருகம் தொட்டா கூட அது கல்லெறிண்டு கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் இருந்தது. அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக. என்ன சொல்ல வரேன்னா, இப்ப யாருகிட்ட சேர்ந்து இருக்கீங்க, நீங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ள அடங்கி இல்ல, பழைய ஏற்பாட்டுல இருந்தது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது கட்டளைகளுக்குள்ளாக இதை செஞ்சாதான் நீங்க பிழைக்க முடியும் அப்படின்னு ஒரு அதாவது நியாயப்பிரமானதே ஒரு சொல்லப்போனா அவங்களை கட்டி வைக்கிற ஒரு கட்டு. அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். முதல்ல புரிந்து கொள்ளுங்க, நியாயப்பிரமாணம் என்பது ஒருவனையும் தேவனோடு இணைக்கவே இல்லை, ஒருத்தன் கூட அதை பூரணப்பட்டவனும் இல்லை, ஒருவனும் தேவனோடு இணையவில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்ற அந்த மலையை தொட்டா விலங்கு கூட செத்துரும், யாரும் தொடக்கூடாது சொன்னார். அதே போல ஊஷா என்கிறவன் உடன்படிக்கை பெட்டியை தொட்ட உடனே அவன் செத்துருவான், நல்லவன் அவனும் செத்துருவான். ஏன் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காரியங்கள்ல நடந்த ஒரு விஷயம். இப்ப நீங்களும் நானும் எங்க சேர்ந்திருக்கோம் தெரியுங்களா? இப்ப வாசிங்களேன், நீங்களோ சீயோன் மலையினிடத்துக்கும், இப்ப நீங்க சீனாய் மலையிடத்துல போகல, சீயோன் மலையினிடத்துக்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்துக்கும், 1000-10,000 தேவ தூதர்களிடத்துக்கும், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்துக்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்துக்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவினிடத்துக்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்துக்கும், ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க சேர்ந்தீங்க? நாங்க இவ்வளவு பெரிய லிஸ்ட் சொன்னா எங்க சேர்ந்தீங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஆற்காடு, ஆரணி, வேலூர், குடியாத்தம் அப்படின்னு சொன்ன மாதிரி போறீங்க அப்படின்ட்டு எவ்வளவு பாயிண்ட் சொல்றேன். நீங்க அந்த மலையை தொட்டா செத்துருவாங்கன்னா அங்க போய் நீங்க சேரல. ஏன்னா மோசே எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்துல சூப்பரா இருக்கும். மோசே எப்படி இருந்தான் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல தேவனுக்கு ஊழியக்காரனா இருந்தான். வாசிங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வாங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இருவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார்கள். மோசே தேவனுடைய வீட்டுல உண்மையுள்ளவனாய் இருந்தான், இவரும் தன்னை இயேசுவும், இவரும்னா வேற, இயேசுவும் தன்னை ஏற்படுத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருந்தார். வீட்டை
உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். ஆ, அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் இவர் அதிக மகிமை. என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு விஷயம், நீங்க யாருகிட்ட வந்து சேர்ந்திருக்கீங்கன்னு சொல்ல வரேன். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க மோசேக்குள்ள இல்ல. மோசேயோடு இருந்தவர்கள் கூட பாதி பேர் எங்க போய் சேரல? கானானுக்குள்ள போய் சேரல. ஏன்னா மோசேயால கொண்டு போய் சேர்க்க முடியல. மோசேயே போகல. வேற ஒருத்தவங்க தான் நடத்திட்டு போய் என்ன பண்ணாங்க? அவங்கள கானானுக்குள்ள சேர்த்தாங்க. நீங்க அந்த சீனாய் பற்றி எரிகிற அக்கினி பற்றி எரிகிற அந்த மலையிடத்துல போய் உங்களை கொண்டு போய் சேர்க்கல. மோசே வந்து அவங்கள கானானுக்குள்ளேயும் கொண்டு போய் சேர்க்க முடியல. ஆனால் இவர் அதிக மகிமை பாத்திரரா இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனே. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். சொல்லுங்க, எப்படி இருந்தாரா மோசே? மோசே ஒரு வேலைக்காரனாய் பிதாவுக்கு இருந்தான். 6வது வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவனாய் இருக்கிறார். புரியுதா இல்லையா இந்த வார்த்தை உங்களுக்கு? மோசேன்னு சில பேர் இன்னைக்கு மோசேயுடைய சீஷர்களா இருக்கிறாங்க. யூதர்கள்ல இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா மோசையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கட்டளைகள், நியாயப்பிரமாணம் இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து பரலோகத்துக்கு பிதாவிடத்துக்கு போவாங்களான்ற நம்பிக்கை கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு எஜமான, அதாவது மோசே பிதாவுக்கு வேலை செஞ்சான், ஆனா வேலைக்காரனா வேலை செஞ்சான். ஆனால் இயேசுவும் பிதாவுக்கு வேலை செஞ்சாரு, குமாரனாய், தேவ குமாரனாய் வேலை செய்தார். இப்ப நம்ம யார்கிட்ட வந்திருக்குன்னா மோசே கிட்ட போல இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறோம். இயேசு வீட்டுக்கே சொந்தக்காரரு, அவர் வீட்டுல போயிட்டோம். ஆனா மோசே வீட்டுல வேலைக்காரன். அவங்ககிட்ட போய் நான் பரலோகத்துக்கு போகணும்னு தொங்கிக்கிட்டு இருக்க சில பேர் இன்னைக்கும் சுத்திக்கிட்டு இருக்காங்க நியாயப்பிரமாணத்தை பிடிச்சுக்கிட்டு. கண்டிப்பா அது உங்களை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. வீட்டுக்கு அதிகாரி யாரு? இயேசு. வீட்டை உண்டி பண்ணினவர் யாரு? அவரு. இப்ப எங்க வந்து சேர்ந்தீங்கன்னு முன்னாடி ஒரு வசனத்தை வாட்சி பார்த்தீங்களா? எங்க வந்து சேர்ந்தீங்க? ஆபேலின் பலியை பார்த்திலும் அதிகமான நன்மைகளை பேசக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீங்க. பூரணமாக்கப்பட்ட ஆவியத்துக்கு வந்து சேர்ந்திருக்கீங்க. பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. சொல்ல போனா கிட்டத்தட்ட நீங்க உலகத்துல இருக்கிற ஒரு கானான் என்கிற ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மோசையை பயன்படுத்தினார். இன்று வானமும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனுடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்க இயேசு கிறிஸ்துவை நமக்காக பூமிக்கு அனுப்பினார். புரியுதுங்களா இல்லையா உங்களுக்கு? அதனால மோசையும் உண்மையுள்ளா இருந்தான், இயேசுவும் உண்மையுள்ளா இருந்தாரு. மோசே வேலைக்காரனாகத்தான் இருந்தாங்க. மோசையை வந்து இப்ப நான் குறைச்சு பேசல. மோசையை விட இயேசு நமக்கு பெரியவராய் இருக்கிறார். நான் சொல்லட்டுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையினால் நடத்தப்பட்டு மோசையை தலைவனாய் கொண்டிருந்தார்கள். நான் சொல்றேன், இன்னைக்கு நாம இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை தலைவனாய் கொண்டு போயிருக்கோம். யார் உயர்ந்தவன்னு கேட்டா நான் தான் உயர்ந்தவன். ஏன்? இயேசு வீட்டுக்கு சொந்தக்காரர், பரலோகத்துக்கு சொந்தக்காரர். மோசே வேலைக்காரன், அவன் வேலைக்காரனுடைய வேலையை செய்து விட்டான். கிறிஸ்துவோ இப்பொழுது எனக்கு அவருடைய வீட்டிலே சொந்தக்காரராக இருக்கிற எனக்கு வந்தனால நானும் அந்த வீட்டுக்கு சுதந்திரவாளியாய் மாறிவிட்டேன். அவருடைய வீட்டிலே ஆளுகை செய்யும்படியாக என்னை அழைத்திரு. கையை தட்டலாமா இந்த வார்த்தைக்கு? அல்லேலூயா. அதனால பரிசேயர் நாங்கள் மோசேயின் சீஷர்கள் என்று சொல்லுவார்கள். வந்து நீங்கள் யாருடைய சீஷர்கள் அப்படின்னு கேட்பாங்க. மோசேயை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். தேவாலயத்தை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நம்பவே மாட்டாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. எங்கள் மூதாதையரான மோசேயை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? யாக்கோபு கிணறு பார்த்தோன்னே, இந்த யாக்கோபை காட்டிலும் நீங்க பெரியவரோ? ஆமா, யாக்கோபை காட்டிலும் நான் பெரியவரே என்று சொல்லுவார். தன்னலமா அதாவது தன்மையா சொல்லுவாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அவ்வளவு அழகா சொல்லுவார். சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனங்களை விட நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் வெளியேற பெற்றவர்களா இருக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள அவர் புத்திரனாக, அவர் வந்து சன் ஆஃப் காடாக, அவர் எப்படி மகனாக வீட்டுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறாரோ, அதே போல நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்ட மகனாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் என்னதான் நீ மோசே கூட நின்று ஊழியம் செஞ்சு மோசே கூட நின்று ஃபாலோ பண்ணி நீ கானானுக்கு போனாலும் நீ பிள்ளையா மாறி இருக்க முடியாது, பிள்ளையா மாறவும் முடியாது. நமக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்குங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் பிறந்திருக்கிற நீ நானும் எவ்வளவு பாக்கியவான்கள் தெரியுமா? நாம நினைக்கிறோம் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பிறந்திருக்கலாம் பொழுது, அந்த செங்கடலை பார்த்துருக்கலாமே, அப்படி யோர்தானை பார்த்துருக்கலாமே, இப்படி நீங்க நினைக்கிறீங்க. சில பேர் இன்னைக்கு பேசும்போது பிரசங்கத்துல யாரும் பேசுறாங்கன்னா பழைய ஏற்பாட்டை பயங்கரமா தூக்கி பேசுறாங்க. மோசே, எலியா, எலிசா இப்படி பேசுறாங்க. நான் சொல்றேன்,
பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடுல தான் பெரிய பெரிய காரியங்கள் நமக்காக நடந்திருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு எதுக்குங்க எழுதி வச்சிருக்கா தெரியுமா? திருஷ்டாந்தங்களாக உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும். பழைய ஏற்பாடு எதுக்குன்னா நமக்கு ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள். இப்படிலாம் வந்தாங்க, இப்படிலாம் இருந்தாங்க, இப்படிலாம் ஜெனரேஷன் இருந்துச்சு, கர்த்தர் இப்படிலாம் ரட்சித்தாரு, இந்த வழியெல்லாம் கொண்டு வந்தாரு, பிள்ளைகளை இப்படிலாம் நடத்தினாரு, ஒரு சில இடத்துல இப்படிலாம் அழிந்து போயிட்டாங்க, ஒரு சில இடத்துல இப்படி கீழ்ப்படியாம போயிட்டாங்க, ஒரு சில இடத்துல கர்த்தரை முறுமுறுத்தாங்க, இப்படிலாம் பண்ணாங்க, நீங்க அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் பழைய ஏற்பாடு ஃபுல்லா நம்மோட சேர்த்து வச்சுக்கிறாரு. என்றால் நாம் இருக்கிறது புதிய உடன்படிக்கைக்குள்ளா இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டிற்குள்ளாய் நாம் வாழுகிறோம், கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் சபையாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10-13 வரை வாசிங்க. டக்குன்னு முடிக்கணும், 10 நிமிஷம் இருக்கு, முடிச்சிரும். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய பழைய உடன்படிக்கை வேற, இப்ப புது உடன்படிக்கை பேசிட்டு இருக்காரு. எப்போ? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி மூலமா சொன்ன வார்த்தை. அந்த நாட்கள பிறகு இஸ்ரவேலோடு நான் பண்ண உடன்படிக்கை வேற மாதிரி இருக்கும். அது பிரமாணங்களை என்ன பண்ணுவேன்? என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஒரு நிமிஷம்ங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல எதுல எழுதுனாங்க? கற்களினால் எழுதினார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் கற்கள் எழுதி கொடுத்துருக்கேன் பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துன்னு வருவாரு. அவரை விசுவாசிக்கும் பொழுது இருதயத்தில் எழுதப்படுவீர்கள். உங்கள் இருதயத்தில் நான் வைப்பேன், நல்ல ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென். வாசிங்க அத. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். எல்லாரும் அறிவாரு. பாத்தீங்களா? இப்ப எல்லாருமே அறிஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் மட்டும்தான் பிதாவாகிய தேவனையும் அறிந்திருந்த. அது கூட பழைய ஏற்பாட்டுல இயேசுன்னு ஒரு கேரக்டரை யாரும் அறியல. ஆமா தானே? யோசிச்சு பாருங்க. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு நீங்க பழைய ஏற்பாட்டுல எங்கேயா பார்த்திருக்கீங்க? இல்ல. ஆனா இருந்திருக்கிறாரு. ஆனா எந்தெந்த இடத்துல வேலை செஞ்சிருக்காருன்ட்டு நமக்கு அது தெரியாது. இயேசுன்ற பேர் வரல. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு தான் மொத்தமாவே பேர் வந்துட்டு இருக்கு. கிறிஸ்துன்னு தான் பேர் வந்துட்டே இருக்கு முழுமையாக. வாசிங்க. ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து. பாத்தீங்களா? அநியாயங்களை இந்த புதிய ஏற்பாட்டுல கிருபையாய் மன்னிக்கிறார். பழைய ஏற்பாட்டுல அநியாயங்களை மன்னிக்கவில்லை, பலிகளை செலுத்த வேண்டும். இல்லை என்றால் பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நியாய பிரமாணங்களையும் கட்டளையும் ஃபாலோ பண்ணா வாழ்வான், பிழைப்பான். அது இல்லைன்னா பிழைக்க மாட்டான். உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல என் கட்டளையின்படி செய்கிறவன் எவனோ அவன் இப்பதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான், என் கட்டளையின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ இந்த சாபங்கள் எல்லாம் சேரும் என்று சொல்லி பெரிய லிஸ்ட்டை போட்டு அவர் கொடுத்துட்டாரு. இப்ப நாம எதுல இருக்கணும்? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய பிரமாணத்துக்குள்ள வாழ்கிறபடினால் பழைய ஏற்பாட்டினுடைய பாதிக்கப்பட்ட எந்த கட்டளையும் எந்த பிரமாணத்துடைய நம்மை பாதிப்பதும் இல்லை, நம்மை தொடருவதும் இல்லை. இயேசுவின் கிருபை நம்மை தொடர்கிறது. வாசிங்க. அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழையமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது உருவடைந்து போகாமல் கால சமீபத்திருக்கிறது. போகாமல் இல்ல, கால சமீபத்திருக்கிறது. பழைய என்னாச்சு? காலம் சமீபத்திருக்கிறது. இத சொன்னா சில பேர் தப்பா எடுத்துருவாங்க. பழைய உடன்படிக்கைய க்ளோஸ் பண்ண காலம் சமீபத்திருக்கிறது அப்படின்னா வந்துடுச்சு. பழைய உடன்படிக்கை வேற மாதிரி, கற்களினால் மாம்ச முயற்சி. ஒரே சொன்ன பழைய ஏற்பாடு மாம்ச முயற்சி, புதிய ஏற்பாடு தேவ முயற்சி. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவே நமக்காக. பழைய ஏற்பாடு மனுஷனை செய்ய முடியல, முட்டி மோதி கீதி எதுவுமே செய்ய முடியலன்ட்டு கடந்த பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல தேவனே இறங்கி உங்களுக்காக நானே செய்யறேன்னு செஞ்சு முடிச்சிட்டாரு. இதுதான் புதிய ஏற்பாடு. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாடு பெஸ்டா, புதிய ஏற்பாடு பெஸ்டா? புதிய ஏற்பாடு. அதுக்குள்ள வாழ்ற நீங்களும் நானும் எவ்வளவு ஒரு ஒருத்தானவங்க தெரியுமா? பாவங்களை நினைக்கிறது கிடையாது சொல்றாரு ஆண்டவர். இதெல்லாம் பழைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதி வச்சிட்டாரு. எவனுடைய அக்கிரமங்களை மன்னிக்கப்படுதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க. ஏன்னா இந்த வசனம் ரெஃபரன்ஸ் கொண்டு வந்து வாசிக்கணும்.
நீங்களோ அந்தகாரத்தினின்று உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய ஆ, புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆ, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ம், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் ம். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க டைம் ஆயிடுச்சுன்னு சில பேர் யோசிச்சிருக்கீங்க. மணி அடிக்குது, பெல் அடிக்குது, டைம் ஆகுது, டைம் ஆகுது, ஐயோ அங்க இது பண்ண அதை பண்ண சமயம் பண்ண ஓடணும், இந்த ஆள் வேற எப்போ முடிப்பான்னு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி யோசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், சத்தியம் உள்ள போகாது. எதோ ஓடும், சாப்பாடு தான் உள்ள போகும் மனசுக்குள்ள. சரியா? கொஞ்ச நேரம் எல்லா பசியும் மறந்துட்டு இந்த பசியில இருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. முன்னே ம். நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, ம். இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கல, இப்பொழுதும் தேவனுடைய ஜனமா இருக்கிறீர்கள். எபேசியர் 2:10 சூப்பரான வார்த்தை இதுல வருது பாருங்க. 2:10 இருந்து வாசிங்க. ஏனெனில் ம், நற்கிரைகளை செய்கிறதுக்கு ம், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு ம். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். பாத்தீங்களா? நற்கிரைகளை செய்கிறதுக்கு நாம் இயேசு கிறிஸ்துக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை அப்படின்னா தேவனே நம்மளை செஞ்சு வச்சிருக்கிறார். இப்போ வேற மாதிரி நீங்க நீங்க இருக்கிற மாதிரி கிடையாது. தேவன் உங்களை செஞ்சு வச்சிருக்காரு. எப்படின்னா கிறிஸ்துவுக்குள் உங்களை செய்து வைத்து விட்டார். அவைகளை நாம் நடக்கும்படிக்கு முன்னதாக அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனபடியால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அடுத்து பாருங்க, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து போட்டு சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவினாலே கொன்று அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. பாருங்க எப்படி ஆக்கியிருக்காரு பாருங்க. சரி, இதுக்கு மேல நான் நிறைய பேசினா நீங்க குழம்பிடுவீங்க கொஞ்சம். தெரியும், உங்க மூளை எவ்வளவு தூரம் எனக்கு கேட்கணும்னு எனக்கு தெரியும். உங்க மூளையோட கெப்பாசிட்டியை கொஞ்சம் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் வச்சு டக்குன்னு எனக்கு கிளிக் பண்ணுது, இங்கேருந்து ஒரு கிளிக்கு. சார் அவங்க அவளை கேட்க மாட்டாங்க சார், நீங்க சீக்கிரமா முடிங்க சார் அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா முடிங்க. அவங்க மைண்டு வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இருந்தாலும் நம்ம தொடருவோம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி அன்பு தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு ஒரு விஷயத்தை தாங்க நம்ம கேட்டிருக்கோம். என்ன தெரியுங்களா? நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாகி மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒண்ணுதாலும் எப்படி நாம் கிறிஸ்துவுடன் சுதந்திரவாளியே மாறி இருக்கிறோம்? நான் சொல்லட்டுமா? இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. விசுவாசத்தினால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலன், ஆவிக்குரிய யூதன். எனவே புறஜாதியாய் இருந்த நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய சுதந்திரத்தின் அவருடைய பிள்ளை என்பது அவருடைய பெரிய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தையே நமக்கு கொடுக்கும்படியாகிய பாவியாகிய என்மேல் கிருபையா இருந்து ரட்சித்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அமர பண்ணி அவருடைய வலது பஸ்ல உட்கார பண்ணி, நீ பூமியை பாருப்பா, நான் என்ன செஞ்சனோ அதெல்லாம் நீ செய்யி, இனி நான் விட்டுட்டு வந்த வேலைகள்லாம் நீங்க தான் செய்யணும், வானத்துல பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் மேல போகும்போது சொல்லிட்டு போனது என்ன தெரியுமா? ஏன்னா நீங்க செய்யணும், நீங்க ஆளுகை செய்யணும், நீங்க ஆட்சி செய்யணும், ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி போனார். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உண்டான எல்லா அற்புதங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரவாளியா இருக்கிற நாங்கள் எல்லா சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியை எப்படி ஆளுகை செய்கிறாரோ, இதுவரையும் நடத்தி கொண்டிருக்கிறாரோ, கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ அதே போல இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி எங்கள் கரங்களில் நீ கொடுத்து இருக்கிறீர். கிறிஸ்துவுடன் சுதந்திரவாளியாக நாங்களும் பிள்ளைகளாக, மகனாக எங்களை தெரிந்து இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிற அதே ஆண்டவரே அதிகாரத்தையும் வல்லமையும் பவரையும் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. எபேசியர் 1 கடைசி வசனம் சொல்லுது போல இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார், நாங்கள் சரீரத்தின் அவயங்களா இருக்கிறோம். எங்கள் பாதங்களுக்கு கீழாக சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கிறது. எனவே கர்த்தாவே, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிறேன். பூரண நன்மையால் நிரப்புங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே,
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவியுடைய ஐக்கியம் இன்றும் என்றும் சதாகாலம் நம்முடைய நீர்நாட்களை நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Bless you.